ஆதி பரம்பொருளான மலை மகள் ஜோதி பிழம்பென வந்தாளே. இல்லத்தரசிகள் உள்ள கருவறை கோவிலென அவ கொண்டாளே. சக்தி வடிவினி சுத்தி வருகிற பெண்களை தெய்வம் என்றாளே. மக்களை பெத்தவ மண்ணில் உயர்ந்தவ பெண்ணே நான் என சொல்வாளே. சொன்னாளே அம்மா சொன்னாளே, ஓ சொன்னாளே அம்மா சொன்னாளே. பிடிக்கணும், மௌனத்தை கடைப்பிடிச்சு தான் வாழ்க்கை நிற்க முடியும். ஜனத்தொகை அதிகம் பெருக்க பிரச்சனைகள் அதிகம் இருந்து கொண்டு இருக்கும். அதுவும் அன்பாக இருக்கணும், பண்பாடும். 5 பேர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருள் இருக்க முடியுது. 10 பேர்கள் சேர்ந்து ஒன்று வணக்கத்தை குறிக்கிறது, அன்பு கொடுக்குது, வழிபாடு கொடுக்குது, மாதிரி கொடுக்குது. அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும். எல்லா முகம் சிரித்து அழுதாக கூட சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். பசி இருந்த விட பாசத்தோடு இருக்க வேண்டும். பாசமும் அமைதி உண்டு. ஓம் சக்தி பராசக்தி, நீங்கள் நன்றாக வளரணும் செய்யணும். ஒரு விதையில் பல மரங்கள், பல கலைகள், பல பழங்கள். அதுவும் ஒரு விதையில் ஒரு அன்பு தான் பலருக்கு மாற்றம் உண்டு. ஓம் சக்தி ஆதி பராசக்தி. ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். அம்மா முறைப்படி அபிஷேகம் பண்ணிட்டோம், அம்மா காட்டியபடி மந்திரம் சொல்லிட்டோம், தியானம் இருந்துட்டோம். இப்போ ஆன்மீகத்தை அறிவோம்ன்றத யார் சொல்லி தரப்போறா? யாரோ அறிவுறுத்துவாங்க, யாரோ உங்களை வழி நடத்துவீங்க. அப்படின்னா அதுக்கு குரு அவசியம் நினச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு போதித்த சில விஷயங்களை கையில் கொண்டு வரணும். அருளை அடைவதற்கு கூட ஒரு பொருள் தேவை. அதனால் அடுத்த முறை யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ மந்திர நூல் எடுத்துகிட்டு வாங்க, அம்மாவோட அருள்வாக்கு புத்தகத்தை கொண்டு வாங்க. இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா ஆசிரியர் குருவும். அதனால தான் இன்னைக்கு தலை சிறந்த ஒரு விஷயத்தை ஆதிபராசக்தி குழுமப்பள்ளி ஆசிரியர்களுக்கு கைத்தட்டுங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு எழுதுகோல் இல்லாமல், ஒரு புத்தகம் இல்லாமல், ஒரு நோட்டு புத்தகம் இல்லாமல் ஒரு கருத்தை பதிவு செய்ய முடியாது. அதனால் அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஒரு தானத்துக்கான பொருள். அம்மா இப்போ ஆசி உரையில் சொன்னாங்க, பசியோடு இருக்கிறத விடாதீங்க, மக்களை பசியோடு விடாதீங்க, பசியை ஆற்றுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பக்தர் கொண்டு வந்த பிரசாதத்தை கொண்டு வந்த கை தூக்குங்க. ஸோ மந்திர நூல், அருள்வாக்கு புத்தகம், அம்மாவுடைய வழிமுறைகள், இது இருந்தால் மட்டுமே குரு உங்களுக்கு திருவருள் தருவார். ஏன்னா கிட்டத்தட்ட அம்மா திருமேனியை கொண்டு நம்மிடம் இருந்து பேரொழியாக போன ஒரு ஆண்டு நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வழிபாடில் எத்தனை பேர்? ஒரு சினிமாவுக்கு கூடுகிற கூட்டம் ஒரு வழிபாடு கூட விட என்றால் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த, ஏன்னா எனக்கு அம்மா நானே விரும்பி ஏற்றுக்கொண்ட பணி அம்மாவுடைய அருள்வாக்கை எத்தனை ஆன்மாக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று அந்த பணியை நான் கண்டிப்பாக செய்வேன். என்ன அர்த்தம்? இது என்னதான் இருக்குன்னு சொல்லுங்களேன். அம்மா எழுதுகிறாங்க, அம்மா ஆசிரியர், அதனால் எழுதுகிறாங்க. இந்த கரும்பலகையும் இந்த சுண்ணாம்பு சாக்பீஸையும் பார்க்கும்போது என்ன தோணுது? ஆசிரியராக வாழ்க்கையை ஆரம்பித்து ஆன்மீக குருவாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பற்றி தோன்றுகிறது. இதுதான் நம்மளுடைய குரு. அடிப்படை மக்களுக்கு தேவையானதை செய்து காட்டு வாழ்ந்தவர் தான் குரு. மற்ற குருக்களுக்கும் நம்ம அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவங்க உபதேசம்தான் செய்வாங்க, பல ஆன்மீக நெறி புத்தகங்களை படித்து அதை வாசித்து அர்த்தம்தான் சொல்லுவாங்க. அம்மா தான் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. உண்மையா இல்லையா? அம்மா ஏழைகளை நேசித்தாங்க, ஏழைகளின் தாயாக இருந்தாங்க. எல்லோரும் ஒரு இனம் சொல்லி உங்களை செவ்வாடை உடுத்தி வச்சு ஒற்றுமையாக இருக்க செஞ்சாங்க. இன்னைக்கு உலகத்தில்
சில பேர் நல்ல வழியில் இருக்கிறாங்க அப்படின்னா சக்திகளே உங்களோட ஆன்மீக பணியில தான் அவங்க நல்ல வழிக்கு போறாங்க. அதுக்கு பெருமை கொள்ளுங்கள், உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். சில பேராவது நல்லவங்க இருக்காங்கன்னா அதற்கு உங்களுடைய ஆன்மீக பணியும் தொண்டும் அவசியமானது ஒன்று. யாருக்கெல்லாம் அம்மானா உயிர், என் தங்கமே, என்னுடைய தகப்பன் சாமியே, இவர்களுக்கு அருள் கொடுங்க, நான் வேண்டிக்கிறேன். அம்மா தொண்டு செய்வதை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப குருக்கு தானே அந்த புகழ் சேரும். அதனால அம்மாவை நீங்க தான் கை தட்டணும், உங்க பணிக்கு நீங்க தான் கை தட்டணும். வாழ்க்கைக்கு வழிகாட்டி உறுதுணை இவற்றையெல்லாம் தந்த நம்ம பங்காரு அம்மா உங்களுடன் எப்போதுமே இருந்து உங்களுக்கு துணையாக வேண்டும். அதற்கு முன் இந்த அருள்வாக்கை யார் படிக்க போறாங்க? குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. கரித்துண்டு கொண்டு வெள்ளை சுவற்றில் எழுதலாம், கரும்பலகையில் சுண்ணாம்பு துண்டு கொண்டு எழுதலாம். ஆனால் எந்த பயனுள்ள கருத்தை எப்படி யார் மனதில் அழுத்தமாக எழுத வேண்டும் என்பது எழுதுபவனுக்கு தெரிய வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. அம்மாவை பத்தி எழுதணும்னா என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட அம்மா பல வருஷம், பல நூற்றாண்டுகள் கோவிலாக, உங்க சக்தி பீடங்களாக, உங்க மன்றங்களாக இருக்கணுமா வேண்டாமா? அம்மா பல நூற்றாண்டுகள் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? அப்ப எதிர்காலத்துல இருக்கிற சக்திகள், கலை மாதிரி நிறைய போதை, பெண் பித்தர்கள், சோம்பேறிகள், முட்டாள்கள், இவர்கள் நம்மளை அழைத்து விடுவார்கள். டிவி சீரியலையும் செல்போனையும் நம்ப வச்சிருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அம்மாவை நிற்க வைக்கணும். அம்மாவை பயிராட்டம் விதையாக ஒரு விருட்சக மரமாக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுக்கணும். கடவுளின் நம்பிக்கையும் கடவுளுடைய பணியும் கடவுளை அன்பையும் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் பல நூற்றாண்டுகளாக நீங்கள் அம்மாவை நிலைத்து நிற்க வைக்க முடியும். அந்த சக்தியை அவன் நம்பி தினமும் தொழுது அதை பற்றி பாடலாகவோ அதை பற்றி கல்வெட்டராக பதிவு செய்வது போல் நீங்களும் அம்மாவை பற்றி கல்வெட்டில் பதிவு செய்தால் மட்டுமே இப்படி ஒரு குரு இருந்தார், இப்படி ஒரு செவ்வாடை இனத்துக்கு வழிகாட்டினார் என்று உங்களுக்கு புலப்படும். எந்த செவுத்துல எதை வச்சு எழுதுறீங்கன்னு முக்கியம் கிடையாது. என்ன எழுத போறீங்க அப்படின்னா அம்மாவை பற்றி நீங்கள் வாய்மொழியாக சொல்வது, பழக்க வழக்கத்தில் பண்ணுவது, பல புஸ்தகங்கள் எழுதுவது, கல்வெட்டில் பதிவில் தான் நீங்கள் உங்கள் குருவை வாழ வைக்கவும் குருவை நிரந்தரமாக பல நூற்றாண்டுகள் செய்ய வேண்டிய முறை. இது அம்மா சொன்ன அருள்வாக்கு தான். மகளே, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் உள்ள வாழ்க்கை ஒரு துளி அளவு தான். அதனால் சவாலே சமாளின்னு சந்தோஷமாக வாழ்ந்துடுன்னு அப்படி சொல்லியிருக்காங்க அம்மா. அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, சவாலே சமாளித்து சந்தோஷமாக வாழ்ந்துடுன்ட்டு. இன்னைக்கு அம்மாவோடைய மூத்த மகளாக எனக்கு மனசு ஒரு வலி இருக்க தான் செய்யுது. ஏன்னா அம்மாவுடைய ஒவ்வொரு முறை அந்த ஒலி காதில் கேட்கும்போது அருள்வாக்கில் மகளேன்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னது ரொம்ப மிஸ் பண்ணுறான் அம்மாவை. அது மட்டும் இல்லை, சில பேர் பர்சனலாக கேட்டிருந்தாங்க, அம்மா உங்ககிட்ட படிப்பை பற்றி என்ன கேட்பாங்க அப்படின்னு. உண்மையாக அம்மா படிக்கிறத பற்றி எங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. ஏன்னா அம்மா நம்ம சொல்கிற ஒரு விதத்தில் நம்மளே எழுந்து படிப்போம், காலையில் எழுந்து படிப்போம். வாழ்க்கையில் கல்வி அவசியம். ஏன்னா அம்மா எத்தனை கல்லூரிகளை திறந்துருக்காங்க, 16 கல்லூரிகள் மேலே திறந்தவங்க. படின்னு தன்னுடைய மகளுக்கு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதனுடைய அவசியத்தை வேறு விதமாக சொல்லுவாங்க. முதலில் இந்த குரு வழிபாடு ஏற்படுத்தி நம்ம எல்லாம் கலந்து கொள்ள செய்த அம்மாவின் தவழ்ப்பு உதவி, நமக்கு வழிகாட்டியாக விளங்கும் டாக்டர் ஸ்ரீதேவி ரமேஷ் அவர்களை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். முதலில் அன்னையின் அருள்வாக்கு. அடிகளாரும் ஆதிபராசக்தியும் அன்றி ஓர் அணுவும் அசையாது, அவனும் அவளும் ஒன்றே. இதுதான் சக்தி. என்னோட வாழ்க்கை. நான் ஒரு முன்னாள் ஆசிரியர். 2008 நவம்பர் 9 முதலில் இந்த மருவத்தூர் ஆலயம் வந்த நாள். அன்று முதல் அன்னை எனக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுத்துள்ளார்கள்.
2014 மார்ச்சில் வெளிநாட்டிலிருந்து வேலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனையினால் இந்தியா வந்தேன். நேரடியாக அன்னையிடம் பாத பூஜை செய்தேன். தொடர்ந்து 1 வாரம் பாத பூஜை செய்தேன். அன்னை பலமுறை என்னிடம் பேசினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை 16 ஆண்டுகளாக மாதம் ஒரு முறையாவது பாத பூஜை நான் குடும்பத்துடன் செய்து வருகிறேன். அன்னை எனக்கு தொழிலில் பல முன்னேற்றங்களிலும் தொழிலில் எனக்கு பல வாய்ப்புகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், நிகழ்த்தப் போகிறார்கள். மேலும் எனது குடும்பத்தினர், எனது மனைவிக்கும் எனக்கும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் ஏற்பட்ட போதும் அன்னை எங்களை காத்தருளினார்கள். எப்பொழுதும் எந்த கணமும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அன்னை எங்கள் மனதில் நிறைந்திருக்கிறார்கள். இதை பரிபூர்ணமாக நாங்கள் உணர்கிறோம். குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மாவை பற்றி பேசணுன்னா என்னுடைய 20 ஆண்டு கால வாழ்க்கையை பற்றி சொல்லணும். நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதே மாதிரியான கோவில் அமைப்பு எங்கள் பிஹெச்எல்ல உண்டு, பாய்லர் தொழிற்சாலையில். நாங்கள் அங்கே 2வது படிக்கும்போது அம்மா படத்தில் மாலை வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னுடைய தாய் அம்மாவுடைய ஒரு பக்திமான். அதனால் நாங்கள்லாம் கோயிலுக்கு பார்க்க போவோம். அதுலேருந்து தான் என்னுடைய குரு அம்மாவினுடைய பக்திங்கிறது தொடங்க ஆரம்பிச்சுது. திரும்ப எனக்கு திருமண காலத்தில் தடை ஏற்பட்டுச்சு. எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போனாங்க. திருமணஞ்சேரி, திருநாகேஸ்வரம், எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஒரு வழியாக எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என் தம்பி இங்கே ஆதிபராசக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்தா. அவனை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோம். வரும்பொழுது எங்கள் பெரியம்மா என்னை வற்புறுத்தி இங்கே மருவத்தூரில் இங்கே வேப்ப மரத்தில் எனக்கு மஞ்சள் கயிறு என்னை கட்ட வச்சாங்க. அடுத்த 3வது மாதத்தில் நான் இங்கேவே திருமணமாகி மருவத்தூருக்கே வந்துட்டேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய கணவருக்கு அம்மா கனவுல வந்தாங்க. அவர் மறைமலை நகரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். அம்மா வேப்பிலையோட முதல் நாள் கனவுல வந்தாங்க. அடுத்த நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. இங்கே 27 பேரில் அவர் முதல் ஆளாக செலக்ட் ஆகி அவர் இன்றைக்கி 23 வருஷமாக இங்கே பணியாற்றிட்டு இருக்காரு. அதுக்கும் மேலே திருமணமாகி 10வது ஆண்டே என்னுடைய கணவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. ஒவ்வொரு தடங்கள் வரும்பொழுதும் நான் சோர்ந்து போகிறதே கிடையாது. நேராக இங்கே வந்துடுவேன். அம்மா அப்போ பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொன்னேன், இங்கேருந்து நான் போகிறேன், என் கணவரோட நான் திரும்பி வரணும், அது நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே எந்த பாதிப்பும் இல்லாமல் என் கணவரை மீட்டு கொடுத்தாங்க. அடுத்து பல சோதனைகள் எங்கள் வீட்டில் நடந்தது. ஆனால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமையும் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அம்மா தான் கொடுத்துட்ருக்காங்க. அம்மாவை வணங்குறவங்க என்றைக்கும் தன்னம்பிக்கையோடையும் ஒரு வலிமையோடையும் இருக்க முடியுங்கிறது நாம் எல்லாரும் நம்பலாம். அம்மா அம்மா தான். அம்மா எல்லாருக்கும் அம்மா. அவங்க தான் தாய், அவங்க தான் தந்தை, அவங்க தான் குரு. அவங்கள நம்பினவங்க என்றைக்கும் வீணாக மாட்டோம். நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் தாளாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 26 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துருக்கிறோம். கோயிலுக்கு வந்துட்டு என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து என் அம்மாவை வழிபட்ட பிறகு நல்லபடியாக ஒரு வழி கிடச்சிச்சு. ப்ளஸ்ஸு இன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு அம்மா கையில் வந்தோம். குரு பாத பூஜை நடந்துச்சு. அந்த பாத பூஜையில் அம்மா மகள் ஸ்ரீதேவி அம்மாவோட டவுல் அணிச்சு அன்னதானம் கொடுத்து ஒரு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. இந்த குரு காணிக்கை நல்லபடியாக இதுவாகணும். நம்ம வீட்டில் எந்த கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் நீங்கள் எதுவாக இதுவாகிடுது. அம்மாவை நம்புங்க. அம்மாவை நம்பினா எந்த அம்மாவும் கைவிட மாட்டாங்க. அம்மாவை ஒருபடியாக நம்பி நல்ல பயபக்தியோட வழிபாடு செய்யணும். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் விநாயகர், ஓம் பங்காரு காமாட்சி, ஓம் பங்காரு காமாட்சி,
ஓம் பங்காரேடி பலம் ஓம் சக்தி பரசுகுரு ஓம் பங்காரேடி பலம் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.